அன்பு மாணவர்களுக்கு இனிய காலை வணக்கம். நாம் இலக்கணத்தில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். என்ன இலக்கணம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படிங்கிற இலக்கணத்தை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதில் பார்த்துருப்போம், மொழி அப்படின்னாவே நம்ம சொல் அப்படிங்கிற பொருளை தரும் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ சொல்லோட முதல்ல எந்தெந்த எழுத்துக்கள்லாம் வரும், சொல்லோட முதலில் எந்த எழுத்துக்கள்லாம் வராது அப்படிங்கிறத நம்ம போன வகுப்பில் பார்த்துருப்போம். இன்றைக்கி வகுப்பில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மொழி அப்படின்னாவே சொல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ சொல்லோட இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சொல்லோட இறுதியில் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் ஒரு சொல்லினுடைய கடைசியில் வரும் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கு வகுப்பில் பார்க்குறோம். பாருங்கள், மொழி இறுதி எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். ஒரு சொல்லோட கடைசியில்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ இறுதியில் கடைசி இறுதி எல்லாமே ஒன்று தான். சொல்லோட இறுதியில் கடைசியில் என்ன எழுத்துக்கள் வருதோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் சொல்லோட இறுதியில் என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்கள் பார்த்துருப்போம். ஆ முதல் அவ் வரைக்கும் 12 எழுத்துக்கள் பார்த்துருப்போம். இந்த உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்களும் தனித்தனி எழுத்தாக சொல்லோட முதலில் வரும். ஆனால் இங்கே சொல்லோட இறுதியில் என்னாகாது அப்படின்னு பார்த்தோம்னா, உயிரெழுத்துக்கள் ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ இந்த எழுத்துக்கள் தனி எழுத்தாக என்னாகாதுன்னா சொல்லோட கடைசீட்டில் வராது. அப்போ எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்தோடு சேரும். மெய்யெழுத்தோடு சேரும் பொழுது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, இக்கு கூட்டலா கா இது மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அந்த உயிரெழுத்துக்கள் 12 அந்த 18 மெய்யெழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மெய்யாக மட்டும்தான் மொழியோட இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆ ஆ அப்படிங்கிறது என்னது, உயிரெழுத்து. அப்போ ஆ அப்படிங்கிறது சொல்லோட கடைசீட்டில் வராது. அப்போ பாருங்கள், மெய்யோடு சேர்ந்து தான் வரும்னு பார்த்தோம் இல்லையா. பாருங்கள், எடுத்துக்காட்டில் பல அப்படின்னு சொல்கிறோம். பல அப்படிங்கிறதுல கடைசி எழுத்து என்னது, லா. அப்போ லாவை பிரித்தோம் அப்படின்னா என்னது, இல்லு குட்டல் ஆ. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, உயிரும் மெய்யும் சேர்ந்து அந்த ஆ வரிசை வந்திருக்குது. ஆ அப்படிங்கிற வரிசையை பாருங்கள், நிலா அப்படின்னு சொல்லலாம். நிலாவில் கடைசி எழுத்து என்னது, அந்த சொல்லோட கடைசி எழுத்து லா. அப்போ லாவை பிரித்தோம் அப்படின்னா இல்லு கூட்டல் ஆ லா. அடுத்தது பனி அப்படின்னு சொல்லலாம். பனி அப்படிங்கிற சொல்லோட கடைசி எழுத்துன்னு பார்த்தோம்னா நீ. அப்போ நீயை பிரித்தோம் அப்படின்னா இன்னும் கூட்டல் ஈ. அடுத்து தேனி அப்படின்னு சொல்லலாம். தேனி அப்படிங்கிறது இறுதி எழுத்து நீ, அதை பிரித்தோம் அப்படின்னா இன்னும் கூட்டல் ஈ. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா ஈங்கிற எழுத்து மெய்யெழுத்தோடு சேர்ந்து வந்திருக்கு. அடுத்து ஏழு அப்படின்னு சொல்லலாம். லூ. லூவை பிரித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லு கூட்டல் ஊ. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா ஊங்கிற எழுத்து வந்திருக்கு. அடுத்து ஊ வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா பூ அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லலாம். பூ அப்படிங்கிற வார்த்தையை பிரித்தோம் அப்படின்னா இப்பு கூட்டல் ஊ பூ அப்படின்னு சொல்லலாம். அப்போ மெய்யும் உயிரும் சேர்ந்து வந்திருக்கு. அடுத்து ஏன் வரிசையில் வராமல் ஏ வரிசையில் வந்திருக்கும். ஏ வரிசையில் பார்த்தோன்னா எங்கே அப்படின்னு சொல்லலாம். எங்கே அப்படிங்கிற சொல்லோட இறுதி எழுத்து கே. அப்போ கேவை பிரித்தோம் அப்படின்னா இக்கு கூட்டல் ஏ கே. அப்போ மழை அப்படின்னு சொல்லலாம். மழை அப்படிங்கிறதுல இறுதி எழுத்து லை. லையை பிரித்தோம் அப்படின்னா இல்லு கூட்டல் லை லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஓ வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா நோ. நோ அப்படிங்கிற ஒரே எழுத்து மட்டும்தான் ஓ வரிசையில் வரும். நோ அப்படின்னா என்னதுன்னா துன்பம்ன்ட்டு அர்த்தம். நோவை பிரித்தோம் அப்படின்னா இந்து கூட்டல் ஓ நோ அப்படின்னு சொல்லலாம். ஓ வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா மலரோ அப்படின்னு சொல்லலாம். ரோ அதை பிரித்தோம் அப்படின்னா இரு கூட்டல் ஓ ரோ. அடுத்து அவ் அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா வவ் அப்படிங்கிற எழுத்த சொல்லலாம். வவ்வை பிரித்தோம் அப்படின்னா இவ்வு கூட்டல் லவ் வவ் அப்படின்னு சொல்லலாம். வவ் அப்படின்னா என்ன பொருள்னு பார்த்தோம்னா திருடு அப்படின்ட்டு பொருள். இப்போ இது மாதிரி ஒவ்வொரு சொல்லோட இறுதி எழுத்தில் பார்த்துருப்போம். அது எல்லா இறுதி எழுத்துக்கள்லையுமே உயிரெழுத்துக்கள் என்னாகாது அப்படின்னா தனித்து வராது. எதோடு சேர்ந்து நமக்கு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மெய்யெழுத்துக்களோட சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்களாக தான் வந்திருக்கும். அப்போ உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து தான் நமக்கு என்னவா வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லோட இறுதியில் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து மெய்யெழுத்துக்கள் 18 எழுத்துக்கள் இக்கிலிருந்து இன் வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்துருப்போம். இந்த 18 மெய்யெழுத்துக்களில் எல்லா எழுத்துக்களுமே ஒரு சொல்லோட கடைசியில் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்தெந்த எழுத்துக்கள்லாம் சொல்லோட கடைசியில் வரும் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, ஈயு, இரு,
இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இன்னு. 11 எழுத்துக்கள் இருக்குது. 18 எழுத்துக்களில் இந்த 11 எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லோட கடைசீட்டில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சு இஞ்சு வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா புரிஞ்சு புரிஞ்சு ஊ ரி இஞ்சு. இதில் சொல்லோட இறுதியில் என்ன வந்திருக்குது? இஞ்சு அப்படின்னு வந்திருக்கு. புரிஞ்சு அப்படின்னா என்னதுன்னா தேய்க்கும் அப்படின்ட்டு பொருள் சொல்லலாம். அப்போ இது சொல்லோட இறுதியில் வரும். அப்போ இன் வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா ஆண், பெண், மண் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து இன் அப்படிங்கிறது சொல்லோட கடைசீட்டில் வந்திருக்கு. இந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா பொருந்த் அப்படின்னு சொல்லலாம். பொருந்த் அப்படின்னா போரிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த அப்படிங்கிறது சொல்லோட கடைசீட்டில் வந்திருக்கு. வரிசையில் பார்த்தோம் அப்படின்னாவே தெரியும் உங்களுக்கு. மரம், வெள்ளம், நிறைய எழுத்துக்கள் இருக்கும். இது மாதிரி இம்ல முடிகிற மாதிரி சொற்கள். அடுத்து வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா நாய், அது மாதிரிலாம் சொல்லலாம். நம்ம கடைசீட்டில் என்ன வந்திருக்கு? அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு. வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா வேர், தண்ணீர், அது மாதிரி இருளில் முடிகிற மாதிரி சொற்கள் இருக்கும். வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா கல், பல், பால், இது மாதிரியெல்லாம் சொல்லலாம். இல்ல முடியக்கூடிய சொற்கள். அடுத்து வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா தெவ் அப்படின்னு சொல்லலாம். தெவ் அப்படின்னா பகை அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ தெவ் அப்படிங்கிற சொல்லல இறுதி எழுத்து வந்து யுவாக வந்திருக்கு. அடுத்து இல் வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா கீழ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இல் வந்திருக்கு. அடுத்து வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா முள், வால் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயும் வந்து இறுதி எழுத்து இல் வந்திருக்கு. அடுத்து வரிசையில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா மன்னன், பொன், இது மாதிரி சொல்லோட இறுதியில் வந்திருக்கு. அப்போ 18 மெய்யெழுத்துக்களில் வந்து இந்த 11 மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லோட இறுதியில் வரும். அப்போ நம்ம இன்றைக்கு வகுப்பில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா மொழியினுடைய சொல்லோட, மொழி அப்படின்னா சொல் அப்படின்னு சொல்லியிருப்போம். சொல்லோட இறுதியில் எந்த எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். உயிரெழுத்துக்கள் 12 மெய்யோட இணைந்து உயிர்மெய்யாக சொல்லோட இறுதியில் வரும். மெய்யெழுத்துக்கள் 18 எழுத்துக்களில் 11 எழுத்துக்கள் மட்டும் சொல்லோட இறுதியில் வரும் அப்படிங்கிறத நம்ம இன்றைய வகுப்பில் பார்த்தோம். அடுத்த நாளைக்கு சொல்லோட இறுதியில் எந்த எழுத்துக்கள்லாம் வராது அப்படிங்கிறத நாளைக்கு வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.